ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப காமனாக நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன கான்செப்ட் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் ஒரு வேரியபிள் கேல அசைன் பண்ணுறோம். அந்த ப்ரெசன்ட் லிஸ்ட்டில் 0th பொசிஷனில் 100ன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த 3 லைனில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எல்லுன்ற வேல்யூ எல்லுன்ற லிஸ்ட்டை நம்ம கேன்ற வேரியபிளில் அசைன் பண்ணுறோமா. இப்போது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ எல்லுன்ற லிஸ்ட்டில் இருக்கிறது கேன்ற வேரியபிளில் போய் அசைன் ஆகும். இங்கே நீங்கள் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த எல்லும் கேயும் ஒரே மெமரி லொக்கேஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கும். அதுதான் மெயின். அப்போது எந்த ஒரு சேஞ்சஸ் எல்லில் பண்ணாலும் அது கேல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எல் இஸ் ஈக்குவல் டு 1,2ன்னு சொல்லி டிஃபால்ட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். ரைட். கே இஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதோட மெமரி லொக்கேஷனை செக் பண்ணி பார்ப்போம். ரைட். மெமரி லொக்கேஷனோட லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தென் எல்லு கொடுத்துட்டு இதோட லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ். அப்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எல்லில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது கேலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எல்லை பிரிண்ட் பண்ணி பாருங்கள், கேயும் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லுலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, கேலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதோட மீனிங் தான் கே ஈக்குவல் டு எல்லு அப்படின்றப்போ. ரைட். நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். கே டாட் காப்பி. அப்போது கேன்ற வேரியபிளில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்க காப்பியை எஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே காப்பி ஆஃப் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாக்டாக ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். இங்கே காப்பி ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இதை ரெண்டையுமே செக் பண்ணி பார்ப்போம். கேல ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம் 1,3,4ன்னு சொல்லிட்டு. இப்போது எஸ் ஈக்குவல் டு கே டாட்டு காப்பி ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணியாச்சு. சரியா? இப்போது இதோட ஐடி செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸோட ஐடி அண்ட் ஐடி ஆஃப் கே. ஐடியோட மெத்தட் என்ன ரோல்னா அது என்ன மெமரி லொக்கேஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கேல ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எஸ்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரியா? இதுதான் காப்பி ஆஃப் மெத்தடோட ரோல். இதுவே சிங்கிள் ஈக்குவல் டு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிக்கனால ஏதாவது ஒன்றில் சேஞ்சஸ் பண்ணால் இன்னொன்றுலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். இந்த காப்பி ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதில் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் பார்ப்போம். இங்கே எக்ஸாக்டாக அசைன் பண்ணிட்டோம். அப்போது கேல என்ன வேல்யூஸ் இருக்கும்? 10,20ன்னு சொல்லியிருக்குமா. ஃபைன். இப்போது இங்கே அப்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ எல் ஈக்குவல் டு 0th பொசிஷனில் சேஞ்சஸ் பண்ணுறோம் 100,20. ஃபஸ்ட்டு இது லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நமக்கு கேல என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கும் அப்படின்னா 10,20ன்னு சொல்லி காப்பி ஆகிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எல்லை பண்ணும் போது கேலே ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அப்போ கேஎன் எல்லோ ரெண்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்க லிஸ்ட்டு இது தான். நெக்ஸ்ட்டு கேல இருக்க வேல்யூவை கொண்டு போய் எஸ்ஸில் காப்பி பண்ணுறோம். அப்போ கேல என்ன இருக்குது? 100,20ன்னு சொல்லி இருக்கும். ரைட். அது இப்போ எஸ்ஸில் காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸில் மட்டும்தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். சரியா? எஸ்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது 100 ஆல்ரெடி இருக்கும். 1th பொசிஷனில் தான் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ 1th பொசிஷனில் 90ன்னு சொல்லியிருக்கும். அப்போ நமக்கு இங்கே ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா கேயோட ரிசல்ட் என்னது? 100,20. ரைட். தென் எஸ்ஸோட ரிசல்ட் 100,90. சரியா? ஸோ இதில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்கை நான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் ஆகும். காப்பி ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எந்த லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்டில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் நம்மளோட அவுட்புட்.